அமெரிக்காவினுடைய ஆயுத பற்றாக்குறை மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. அது சம்பந்தமாக கூடுதலான சில விவரங்கள் கிடைத்திருக்கின்றன. எனவே அது குறித்து இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இது இந்த காணொளிக்கான பிரதான செய்தியாகும். இது மட்டுமில்லாமல் இன்னும் பல முக்கியமான செய்திகளும் இருக்கின்றன. வடகொரியாவிலிருந்து 50,000 வீரர்கள் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட உள்ளார்கள் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது குறித்தும் பார்க்கலாம். பிரித்தானியாவுக்கு ஒரு படகுல இன்றைக்கு காலமே 230 பேர், ஒரு சிறிய படகுல 230 பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் மிக ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டு. எனவே அது குறித்து கிடைக்கப்பட்டிருக்கின்ற கூடுதல் விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இந்த காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். அமெரிக்காவிடம் ஆயுத பற்றாக்குறை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டியும் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் அவர்கள் அடிக்கடி அதுக்கு மறுப்பு சொல்லி வந்தாலும் இதுதான் உண்மை. ஆயுத பற்றாக்குறை இருக்கிறது உண்மை என்றதை கிட்டத்தட்ட எல்லா அமெரிக்க ஊடகங்களும் போட்டுரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய பென்டகன் இருக்குதானே, இராணுவ தலைமையகம், அவர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆயுத உற்பத்தி சாலைகள் கம்பெனிகளுக்கு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். உடனடியாக எவ்வளவு வேகமாக முடியுமோ அவ்வளவு வேகமாக ஆயுதங்களை உற்பத்தி செய்ய வேண்டி இருக்குது. எனவே நீங்கள் கோட்டேஷன் தாங்கன்னு சொல்லி, அதாவது நீங்கள் யார் யார் அதுக்கு முன் வாரீங்கள் என்று சொல்லி இப்போ பென்டகன் கேட்டிருக்குது. அதுக்கு மொத்தம் 21 நாட்கள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயுதங்களை உற்பத்தி செய்கிற கம்பெனிகளுக்கு 21 நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 21 நாட்களுக்குள்ள அந்தந்த கம்பெனிகள் கோட்டேஷன் மாதிரி கொடுக்கணும். நாங்கள் இவ்வளவு விரைவாக இவ்வளவு மாசத்துக்குள்ள இல்லை நாட்களுக்குள்ள இன்னென்ன ஆயுதங்களை இவ்வளவு தொகை நாங்கள் உற்பத்தி செய்து தருவோம், எங்களால் அது முடியும் என்று சொல்லி அவைகள் கோட்டேஷன் கொடுக்கணும். அதில் பென்டகன் எதில் கவனம் செலுத்துன்னு சொன்னால், யார் எவ்வளவு தொகை செலவழிதுன்றது முக்கியம் இல்லை, மிச்சம் எல்லாம் முக்கியமே இல்லை. எவ்வளவு குயிக்காக அந்த ஆயுதங்கள் உற்பத்தி செய்யப்படுதோ, எந்த கம்பெனியால் அது முடியுமோ என்றதான் பென்டகன் பார்க்குது என்று சொல்லப்படுகிறது. எனவே 21 நாட்களுக்குள்ள சொல்லணும் எவ்வளவு வேகமாக ஆயுதங்களை உற்பத்தி செய்ய முடியும் என்று சொல்லி. ஏன் இந்த அவசரம், ஏன் இந்த நெருக்குவாரம் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், அதுக்கு காரணம் ஈரானிய யுத்தத்தில் அமெரிக்கா உண்மையிலேயே பெருந்தொகையான ஆயுதங்களை இழந்திருக்கிறதுன்றதை இப்போ கிட்டத்தட்ட நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேலேயும் அதை மூடி மறைக்க முடியாதுன்றதுதான். எனவே இழக்கப்பட்ட ஆயுதங்களும் சாதாரண ஆயுதங்கள் இல்லை. இந்த மாதிரி பட்ரியட் அந்த வான் பாதுகாப்பு பொறிமுறை, அதே போல தாட், இது ரெண்டும் மிக முக்கியமானது. என்னென்னு சொன்னால், ஒன்று அமெரிக்கா தன்னுடைய படைத்தளங்களை பாதுகாக்க வேண்டியிருக்குது. அதை விட அமெரிக்காவினுடைய ஏனைய கூட்டாளி நாடுகள் இருக்கு தானே, வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள். யோசிச்சு பாருங்க, ஈரான் ஒரு நாடு ஒரே நேரத்தில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ நாடுகள் மேலேயும் சம நேரத்தில் தாக்குதல் நடத்தும் போது, பஹ்ரைனில் தாக்குதல், கட்டாரில் தாக்குதல், குவைத்தில் தாக்குதல், ஈராக்கில், ஜோர்தானில், சவுதி அரேபியாவில், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் என்று சொல்லி இருக்கிற எல்லா நாடுகள் மேலேயும் ஒரே டைம்ல தாக்குதல் நடத்தும் போது அவ்வளத்தையும் பாதுகாக்க வேண்டி இருக்குது. அதை விட அமெரிக்க படைத்தளங்கள் இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் 5, 6, 7, 8 சொல்லி பல படைத்தளங்கள் இருக்குது. உதாரணமாக நாங்கள் குவைத் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, குவைத்தினுடைய முன் அந்த துறைமுகத்தில் இருந்து, அதாவது வளைகுடா அந்த எல்லையில இருந்து பின்னுக்கு மற்ற பக்கம் ஈராக்கிய எல்லை வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா பல இடங்கள்ல படைத்தளங்கள் இருக்குது. அதுலயும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஈராக்கிய எல்லையில அமெரிக்காவினுடைய விமான படைத்தளம் இருக்குது, இராணுவ ட்ரைனிங் பேஸ் இருக்குது, வேர் ஹவுஸ் இருக்குது, ஆயுத களஞ்சிய சாலை இருக்குது, விமானங்களை கொண்டு பார்க் பண்ணி விட்டுருக்கிற அந்த விமான தரிப்பிடங்கள் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான அமெரிக்க முகாம்கள் குவைத்திலேயே எக்கச்சக்கமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லா முகாம்களையும் இலக்கு வச்சு தான் தாக்குதல் நடத்தப்பட்டது. இப்போ ஃபேமஸாக இருக்கக்கூடிய 5th ஃப்ளீட்டோ அல்லது வேறு படைத்தளங்களையோ மட்டும் இலக்கு வச்சு தாக்காமல் இருக்கிற சின்ன சின்ன படைத்தளங்கள், அதுபோக ஸ்டேஷனுகள், இப்போ படைத்தளம் இல்லாமல் சும்மா தற்காலிகமாக இராணுவத்தினர் போய் தங்கி இருக்கக்கூடிய ஸ்டேஷனுகள், அதையும் இலக்கு வச்சு தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்படியான தாக்குதல் யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் கூட நிறைய தாக்குதல்கள் நடந்தது, இந்த ஸ்டேஷன்கள் எல்லாம். எனவே இருக்கிற எல்லா இடமும் தாக்குதல் நடத்தும் போது எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அமெரிக்காவுக்கு இருந்தது. அதனால தான் இந்த பட்ரியட், இந்த தாட் போன்ற வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் இருக்கு தானே, அதாவது ஆன்டி மிசைல்ஸ் என்று சொல்லுவோம், அங்கிருந்து வர ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துற இடைமறிப்பு ஏவுகணைகள். அது பற்றாக்குறை வந்தது காரணம் அவ்வளோத்தை இடைமறிக்க வேண்டியிருந்தது. இன்னும் ஒரு வகையில் சொல்லப்போனால், எப்போவுமே ஒரு நாட்டினுடைய இராணுவம் அந்த உங்களுக்கு தெரிந்த அந்த யுத்தம் 2 வகையாக இருக்கும். ஒன்று ஒஃபென்சிவ், வலிந்த தாக்குதல், மற்றது டிஃபென்சிவ், வார தாக்குதலை தடுக்கிறது. அப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அமெரிக்கா ஈரான் மேலே ஒஃபென்சிவ் தாக்குதலை நடத்தி அதில் பெரிய அளவில் ஆயுதங்களை இழக்கல, அங்கிருந்து வந்த தாக்குதலை தடுக்கிறதுக்கு டிஃபென்சிவ் தாக்குதல் நடத்தித்தான் பெருந்தொகை ஆயுதங்களை இழந்ததுன்றது
அதையே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், அமெரிக்காவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். எனவே அப்படித்தான் ஆயுதங்களை இழந்திருக்கிறார்கள். இப்ப அவசரமாக உற்பத்தியில் கவனம் செலுத்துகிறது அமெரிக்காவினுடைய இராணுவ தலைமையகம் என்று சொல்லி இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அமெரிக்கா யுத்தத்துக்கு போகிறது இது முதல் தடவையா இல்லை தானே? ஏற்கனவே ஈராக்கில், சிரியாவில், ஆப்கானிஸ்தான்ல என்று சொல்லி நிறைய நாடுகளில் அமெரிக்கா யுத்தம் செய்திருக்குது. ஆனால் அங்கெல்லாம் இந்த ஆயுத பற்றாக்குறையை பற்றி ஒரு செய்தியுமே வரையிலே. அமெரிக்காட்ட ஆயுத பற்றாக்குறை இருக்குது, ஆயுதங்கள் குறைதான்னு சொன்னால் இந்த உலகத்தில் யாருமே நம்ப மாட்டார்கள். ஏன்னு சொன்னால் அமெரிக்கான்றது பெரிய வல்லரசு, மிகப்பெரிய படைபலம், உலகத்திலேயே நம்பர் 1 இராணுவம் அமெரிக்க இராணுவம். எனவே அவர்கள்ட்ட எப்படி ஆயுதங்கள் பற்றாக்குறை வரும் என்று சொல்லி யாருமே நம்பவே மாட்டார்கள். ஆனால் அதுதான் இப்போ நடந்துன்னு இருக்குது. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் ஆப்கானிஸ்தான் யுத்தத்திலேயும் ஒரு சில ஆயுத பற்றாக்குறைகள் இருந்தது, கொஞ்சம் தான் இருந்தது. ஆனால் என்ன விதமான ஆயுதம் என்று சொன்னால் இந்த பொடி ஆமர் என்று சொல்லுவது தானே, உடம்புல போடுற அந்த கவசம், அது தலைக்கு போடுற அந்த தொப்பி, கிளவுஸுகள், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் பற்றாக்குறை வந்ததை தவிர அங்கே ஆப்கானிஸ்தான் களத்தில் இருந்த இராணுவத்தினர் ஒரு சில ஆட்கள் தாங்களே தங்களுடைய சொந்த காசில் அதெல்லாத்தையும் வாங்கினதாக பிறகு விசாரணைகளில் பேட்டி கொடுத்திருந்தார்கள். அப்படியான சம்பவம் தான் ஆப்கானிஸ்தானில் நடந்ததை தவிர இங்கே நடந்த மாதிரி இவ்வளவு பெருந்தொகையான ஆயுதங்களை அமெரிக்கா இழந்ததில்லை. ஈரானினுடைய பலத்தை உண்மையான பலத்தை இடப்போடாமல், ஈரான் ஒரே நேரத்தில் எல்லா இடமும் தாக்குதல் நடத்தும் என்ற அந்த உண்மையை உணர்ந்து கொள்ளாமல் சும்மா கண்டபடியார யுத்தத்துக்கு போவினோமா? இதென்ன சும்மா மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரியா? இல்லை தானே? எனவே அப்படியான தவறை செய்தது தான் இந்த ஆயுத பற்றாக்குறைக்கு காரணம் என்று சொல்லி எல்லா அமெரிக்க ஊடகங்களும் சுட்டிக்காட்டி உள்ளன. வடகொரியாவில் இருந்து 50,000 வடகொரிய வீரர்கள் மிக விரைவில் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட இருக்கிறார்கள், யுக்ரைனுக்கு எதிராக யுத்தத்தில் ஈடுபடுவதற்கு என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யுக்ரைன் நாட்டு ஜனாதிபதி செலன்ஸ்கி அவர் தான் வெளியிட்டிருக்கார். தங்களுக்கு கிடைத்த புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் இப்பொழுது 50,000 படையினர் இங்கே தயாராகி கொண்டிருக்கிறார்கள் மிக விரைவில் யுத்த களத்தில் குதிப்பதற்கு என்று சொல்லி. ஏற்கனவே வடகொரியா ரஷ்யாவுக்கு நிறைய ஆயுத உதவிகள் செய்திருக்குது. 2024ஆம் ஆண்டு முதல் முறையாக வடகொரிய படையினர் ஒரு 14,000 பேர் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டார்கள். யுக்ரைனோட மோதிரத்துக்கு 14,000 பேர். அதில் கணிசமானவர்கள் உயிரிழந்தது, காயமடைஞ்சு சொல்லியெல்லாம் செய்திகள் வந்திருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 50,000 பேரை அனுப்புவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மேற்கு நாடுகளினுடைய புலனாய்வு அமைப்புகளுக்கு கிடைத்த ஒரு சேட்டலைட் படம் ஒன்று அடுத்த அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கிறது. அந்த சேட்டலைட் படத்தில் அது ரஷ்யாவினுடைய மேற்கு பகுதியில் ஒரு மறைவான இடத்துல எடுக்கப்பட்ட சேட்டலைட் படம். அதில் என்ன இருக்குன்னு சொன்னால் வடகொரியாவினுடைய ஆயுதங்கள் இருக்குதானே, பாலிஸ்டிக் மிசைல்ஸ், அதில் 120 பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இருந்திருக்கு ஒரு இடத்துல. அதுபோக 6 லோஞ்சஸ், நினைக்கிறேன் லோஞ்சஸை கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் ஒரு இடத்துல செட் பண்ணிட்டு மிசைல்ஸை பின்னுக்கு வச்சிருந்து திருப்பி நம்பர் இருக்கு, அது சேட்டலைட்டில் எப்படியோ விழுந்துட்டுது. எனவே அப்படியான ஒரு தகவல் இப்பொழுது மேற்கு புலனாய்வு அமைப்புகளுக்கு கிடைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே யுக்ரைன் ரஷ்ய போர் நாளுக்கு நாள் கூர்மையடைந்து கொண்டு செல்கிறது என்று சொல்லலாம். அதே நேரம் இன்னும் ஒரு தாக்குதல் சம்பவம் ஒன்று இன்று காலை இடம்பெற்றிருக்கிறது. இன்று திங்கட்கிழமை காலை எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவினுடைய தலைநகர் மொஸ்கோ இருக்குதானே, மொஸ்கோல இருந்து அங்கால 1000 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கக்கூடிய இன்னும் ஒரு நகரம். அந்த நகரத்தினுடைய பேர் நிஸ்னே காம்ஸ்க் என்று சொல்றது. நிஸ்னே காம்ஸ்க் என்று அந்த நகரம் ஒரு சாதாரண நகரம் இல்லை, அது ஒரு தொழில்துறை நகரம். ஏராளமான ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, பெட்ரோ கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் உட்பட நிறைய இருக்குது. அங்கே ஒரு ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான ஒரு பொருளாதார மையம் என்று வைங்கவன். அப்போ அதன் மேலே இன்றைக்கு காலமே யுக்ரைன் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அது கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான தூரம் அந்த ரஷ்ய எல்லையிலிருந்து, ரஷ்ய யுக்ரைன் எல்லையிலிருந்து நீண்ட தூரத்துக்கு அங்கால போயிட்டு ட்ரோன் தாக்குதல் நடத்தி அதில் 13 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 39 பேர் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த நகரத்தினுடைய மேயர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். எனவே பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதை ரஷ்யா சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாது என்று சொல்லி ரஷ்ய தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்று திங்கட்கிழமை இரவு யுக்ரைன் மீது கடும் தாக்குதல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. பிரான்சில் இருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்கு அடிக்கடி குடியேறிகள் சேர்றது எப்போவுமே வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம்தான். அது ஆச்சரியமான விஷயம் இல்லை. இருந்தாலும் ஒரு மிக மிக ஆபத்தான பயணம் ஒன்றை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. கூட்டிக் கொண்டு வாரீங்கள், ஓகே, கொண்டு இஞ்சால சேருங்களேன், அதுதான் எங்களோட டார்கெட், அதுக்கு தானே காசு வாங்குறீங்கள். அதை விட்டுட்டு ஆபத்தான படகுகளை கொண்டு கவுட்டு கொட்டி நடுக்கடலில் எத்தனையோ பேர் இது வரைக்கும் உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன படகுல, வெறும் சின்ன படகுல 230 பேரை ஏற்றி கொண்டு சேர்ந்திருக்கிறார்கள்.
ஒரு மாதிரி தட்டு தடுமாறி வந்து நேற்றிரவு ஞாயிற்றுக்கிழமை இரவு வெளிக்கிட்டு தட்டு தடுமாறி வந்து யூகேக்கு கிட்ட விரைக்குள்ள வந்து தடுமாற வெளிக்கிட்டுது. அலைகள் வந்து மோசமாக அடிக்க வெளிக்கிட்டுதான். அப்ப 230 பேர் சின்ன படகுல இருந்து தான் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் சொல்லி. அந்த படகு கவுண்டா கதை சரி என ஆங்கில கால்வாயில் நடந்த மிகப்பெரிய ஒரு அனர்த்தமாக அது பார்க்கப்படும். வரலாற்றில் பதிவு செய்யப்படும் ஆங்கில கால்வாயில் நடந்த மிகப்பெரிய அனர்த்தம் என்று சொல்லி. ஆனா அதுக்கிடையில வந்து யூகேனுடைய போர்டர் ஃபோர்ஸ் இருக்கு தானே, அவர்கள் மிக விரைவாக போய் அவ்வளவு பேரையும் காப்பாற்றி இப்ப டோவருக்கு கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இன்று மத்தியானம் கிடைத்த தகவல்களின்படி அவர்கள் டோவருக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இது வந்து ஒரு ரெக்கார்ட் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ரெக்கார்ட்ன்றது நல்ல விதமான ரெக்கார்ட் இல்ல. இதுதான் வந்து வரலாற்றிலேயே ஒரு சிறிய படகுல அதிக பயணிகளை ஏற்றிய சம்பவம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. போன மாசம் ஜூலை மாசம் கூட ஒரு படகு கொண்டு வந்திருந்தது. அதுல 165 பேர் இருந்திருந்தார்கள். அதே அப்போ ஒரு ஆச்சரியமா பார்க்கப்பட்டது. 165 பேர் எப்படி ஒரு படகுல வாரன்னு சொல்லி. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அதையும் தாண்டி 230 பேரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். எனவே ஒரு மிகப்பெரிய ஒரு அனர்த்தம், மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பு வந்து தெய்வாதீனமாக தவிர்க்கப்பட்டுள்ளது என்று சொல்லி பிரித்தானிய ஊடகங்களில் வந்து சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.